ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான அன்அஃபிஷியல் ஓட்டிங்க பார்க்க 11th வீக்கான 4th டே அன்அஃபிஷியல் ஓட்டிங்க. ஸோ இதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ இந்த பொசிஷன்ஸ் நிறைய பேர் மாறி இருக்காங்க. ஸோ அமித் மாறி இருக்காரு, ஆரோரா மாறி இருக்காங்க. இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து சுபிக்ஷா மாறி இருக்காங்க. இந்த மாதிரி சில பேர் வந்து டே பை டே வந்து மாற்றம் வந்துட்டே இருக்கு. ஓகே, அது நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் வந்து ஓட்டிங் மாற்றி போட்டுட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களோட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யார் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ், யார் வெளியேறலாம் நீங்கள் நினைச்சிருப்பீங்களா, அந்த நம்பரை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் இடத்துல இருக்கிறது நம்ம திவ்யா கணேஷா இருக்காங்க. 1,20,709 ஓட்டுகள். பர்சன்டேஜ் வந்து 20% எடுத்திருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு ஓட்டிங் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டது வந்து எனக்கு வந்து எதுக்கு போட்டாங்க தெரியல. ஸோ இப்போ வந்து அவங்க எல்லாரும் கூட ஜோயிலாக பேசி ஜோயிலாக இருக்கிறதும் சரி, டாஸ்கில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதும் சரி, ஸோ ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்குன்ற ஃபீல் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்ததெல்லாம் வந்து அவங்க எதுக்கு இருக்காங்க, என்னடா பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணாமல் ஏன்டா ஓட்டு போடுறீங்க மக்கள், இவ்வளோ பேர் போடுறாங்களே அப்படிலாம் நினச்சிருந்தேன். இப்போ வந்து ஒரு டிசர்வ்டான பர்சன் சொல்லலாம். ஸோ வந்து அவங்க நல்லா விளையாடுறாங்க, நல்லா எல்லாருக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஓகே, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இரண்டாவது பொசிஷனில் இருக்கிறது நம்ம கமுருதீன் ஓட்டிங் போது 75,567 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 12% எடுத்திருக்காரு. ஸோ கமுருதீனுக்கு நம்ம யார் ஓட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கமுருதீனை பற்றி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் போட்டிருக்கீங்க. கமுருதீன் போட்டு ஹார்ட்டெல்லாம் போட்டு ஸோ ஒரு நல்லா கேம் விளையாடுறாரு. ஸோ அவர் ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருந்தப்போ இவங்க கண்ணி சொல்லியிருந்தாங்க. ஹீரோ மெட்டீரியல் ஸ்டார்டிங்கில் இருந்தார் சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் அந்த வருத்தல மேலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரில, ஒருவேளை வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அப்படி இருந்திருப்பாரு, போக போக வந்து வேறு மாதிரி இருக்காரா என்னன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அந்த நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே தான், கமருதீன் ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான், ஓரளவுக்கு விளையாடக்கூடிய நபர் தான். பட் வந்து இந்த இதில் போய் மாட்டிக்கிட்டாரு, லவ் ஸ்டோரியிலேருந்து தான் நம்ம வந்து அவரோட கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம்